எனக்கு கல்யாணம் வேணாம். எனக்கு எது கல்யாணம்? நான் இப்ப கேட்டேனே. பெரியவனே கல்யாணம் வேண்டாம் போது எனக்கு எது கல்யாணம்? எனக்கும் கல்யாணம் வேண்டாம். நாங்க பிசினஸ் பண்ணி சொந்த கால்ல நிக்கிற வரைக்கும் அந்த கல்யாணம் கச்சேரி இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. கல்யாணம் செஞ்சுக்க முடியாது. தம்பிங்களா, பெரியவங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. நான் சொல்றத கேளு. எது நல்லது எது கெட்டது எங்களுக்கு தெரியும். சும்மா நில்லையா? சரி, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சொத்தை எழுதி வைக்கலாம்னு நினைச்சேன். இப்ப நல்லதா போச்சு. சொத்து பூராமே தர்மத்துக்கே எழுதி வச்சிடறேன். டாடி, ஃபாதர், சொந்த பிள்ளைங்க நாங்க இருக்கும்போது எதுக்கு தர்மத்துக்கு எழுதி வைக்கணும்? என் சொந்த பிள்ளைங்க என் பேச்ச கேட்கலன்னா சொத்தை என் இஷ்டப்படி என்ன வேணாலும் செய்வேன். ஏன்னா இது பூராவும் நான் சுயமா சம்பாதிச்ச சொத்து. கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடியும் குடித்தனவுமா இருக்கணும். குழந்தைகளை பெத்துக்கிட்டு பொறுப்பா நடந்துக்கணும். இல்லைன்னா சொத்து உங்களுக்கு கிடையாது, எல்லாம் தர்மத்துக்கு தான். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இப்படி சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு யார் முதல்ல ஒரு குழந்தையை பெத்து என்ன தாத்தா வாக்குறீங்களோ அவங்க கிட்டதான் இந்த சொத்து பூராவை நிர்வகிக்கிற பொறுப்பை நான் ஒப்படைப்பேன். நான் சொன்னதுதான். மேனேஜிங் டைரக்டர் ஆகிறதும் ஆகாததும் உங்க இஷ்டம். தம்பிங்களா, கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருங்க. இல்லன்னா சொத்தெல்லாம் தர்மத்துக்கு எழுதி வச்சிருவார். அப்புறம் ஐயா தர்மம் போடுங்கன்னு அலைய வேண்டியதுதான். எவனும் 5000 10,000 தர்மம் போட மாட்டான். முதலாளியோ தான் பிடிச்ச முசலுக்கு 3 கால்ல ஒத்த கால்ல நிக்கிறாரு. நீங்க என்னடா சொந்த கால்ல நின்னாதான் கல்யாணம்ங்கறீங்க. அவர் சொத்தெல்லாம் தர்மத்துக்கு எழுதிட்டாருன்னா நீங்க எந்த காலையும் நிக்க முடியாத. சீக்கிரம் சொத்து. மேனேஜிங் டைரக்டர் சீக்கிரம் யோசிங்க. ஏயா அவங்க நிஜமாவே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களா? நீங்க பாட்டு தரகர வேற கூட்டு வந்துட்டீங்க. அவங்க கேப் மாதிரி பசங்களாச்சையா. நாம எல்லாம் பேசி முடிச்சப்பறம் முடியாதுன்னு நம்ம முகத்துல கரிய பூசிட்டாங்கன்னா கரிய பூசுறதாவது. தம்பிங்களா, நீங்க 2 பேரும் கல்யாணத்தை பண்ணீங்க. இல்லன்னா முதலாளி சொத்தெல்லாம் தர்மத்துக்கு எழுதி வச்சிருவாருன்னு நாங்க விட்ட உடல கிட்டு தாங்கி போய் நிக்கிறாங்க. முதலாளி, அப்பா எந்த பொண்ணை பார்த்து பக்கத்துல உட்கார வச்சாலும் முகத்தை கூட பார்க்காம தாலியை கட்டுறேன்னு சொல்றாங்க. அப்படியா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமா முதலாளி, நிஜமா தான் சொல்றேன். அடிச்ச ஆணித்தரமா சொல்லிட்டாங்க. யோ தரகற, என்ன சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க? போட்டோ எடுத்து காட்டியா? இந்த பாருங்க, உங்க பிள்ளைகளுக்கு ஜாதக பொருத்தம், பேர் பொருத்தம், குண பொருத்தம், படிப்பு, இது எல்லாமே அமைஞ்சிருக்க பொண்ணுங்க இவங்க தான். இந்த போட்டோவை பாருங்க, நல்லா இருக்காங்க. அதுல ஒரு வேடிக்கை என்னன்னா 2 பேரும் ஒரே ஊரு, ஒரே காலேஜ். பெரிய பொண்ணு பேரு ரூபா. 100 மீட்டர்ஸ் ரேஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ். உஷா 100 மீட்டர்ஸ் ரேஸ் செகண்ட் பிரைஸ். $400 meters race, Usha first prize. Shot put, Ruba first prize. Usha second prize. படிப்புனாலும் நீதான், ஸ்போர்ட்ஸ்னாலும் நீதான். எல்லாத்தையும் நீயே வாங்கிட்டா நாங்க என்ன தடவை வாங்குறது? வம்ப வாங்குறது அதை விடுங்கத்த. 400 மீட்டர்ஸ் போட்டோ பினிஷ்ல அவ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு போயிட்டாளே. 100 மீட்டர் ஸ்டார்டிங்க கோட்டை விட்டேன் நம்புஜோம். அட விடு உஷா கண்ணு, இன்னொரு தடவை அவ காலை வாரி விட்டா போச்சு. ஏண்டி எப்பவும் எதுலயும் உங்க 2 பேத்துக்கும் போட்டி தானே? நாங்க போட்டி போட அளவுக்கு அவ என்ன பெரிய இவளா? அவதான் எங்க உஷா கண்ணோட வந்து மோதுறா. மோதட்டும் மோதட்டும். மூஞ்ச பாரு மூஞ்ச. இந்த மூஞ்சிக்கு கூட ஒரு ஜால்ரா வேற. ஏண்டி இந்த போட்டி எல்லாம் காலேஜ் காம்பவுண்ட் வரைக்கும் தானே இல்ல அதுக்கும் மேலையா? இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் விட மாட்டேன். நான் அவளுக்கு போட்டியா தான் நிப்பேன். நிப்பா நிப்பா. அப்படி நின்னாலும் எனக்கு பின்னாடிதான் நிக்கணும். அத்தைங்கிற பேர்ல ஒரு ஒத்து. அத்தை அத்தை சொத்தை. அம்புஜோ சொல்றேன். உஷா கண்ணுக்கு சொல்லுங்களா டே. உஷா கண்ணுக்கு உஷா கண்ணுக்கு உஷா கண்ணுக்கு. देवी नारायणी नमोस्ते मांगल्यं वन्दनानेन मम जीवनहेतुं रङ्गभद्रामसुभगे तुष्टीव सर्वशतं सर्वमाङ्गल्यधाम இதான் என்னுடைய பிரசன்டேஷன். தேங்க்ஸ். என்னது மாமா அது? டேய், மாத்திரை. மாத்திரையா? டெய்லி ராத்திரி உன்னுடைய மனைவிக்கு இந்த மாத்திரையில ஒன்னொன்னு வாயில போடு. சரி. அப்பதான் கர்ப்பம் தரிக்கும்.
அதுக்கப்புறம் நீ அப்பா ஆயிடுவே, அதுக்கப்புறமா நீ எம்டி ஆயிடுவே. ஓகே? ரொம்ப தேங்க்ஸ் மாமா, ரொம்ப தேங்க்ஸ். நான் வரட்டுமா? ஓய்கோ. ஏன் மாமா நீங்க கல்யாணத்துக்கு வரல? ஆமா, கல்யாணத்துக்கு வந்த உடனே பன்னீரை தெளிச்சு கையில சந்தனத்தை பூசி கையில ஒரு ரோஜா பூவை கொடுத்து உள்ள போய் உட்காருன்னு சொல்லுவேன். இதெல்லாம் தேவையா? உனக்கு ஒரு பிரசன்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. கர்ப்பம் உண்டாக்குறதுக்குள்ள மாத்திரை. மாத்திரையா? ஆமாண்டா. நீ எப்பப்போ பொண்டாட்டிய தொடரையோ அப்பெல்லாம் ஒரு மாத்திரையாவ வாயில போட்டினா நீ தகப்பனாயிடுவே. அதுவும் எப்படி? முதல் தகப்பனாயிடுவே. அண்ட் தென் you are the managing director. Say you are the managing director. எனக்கு வந்த பிரசன்டேஷன் this is the best. Go say go. ரூபா, நீ ரொம்ப கொடுத்து வச்சோடி. பெரிய இடம், வசதியான அழகான மாப்பிள்ளை, அடிச்சேடி பிரைஸ். என்னத்த பிரைஸ்? எனக்கு மட்டும் கிடைச்சிருந்தா பரவாயில்ல, அவளுக்குள்ள இதே இடம் கிடைச்சிருக்கு. அதானே, அவ எப்பவும் உன்னோட போட்டி போட்டுட்டே இருக்காளேடி. காலேஜ் படிப்புல போட்டி, ஸ்போர்ட்ஸ்ல போட்டி. இப்ப அந்த சண்டாளி புகுந்த வீட்லயும் போட்டிக்காரியா வந்துட்டாலே, இனிமே குடும்பம் நடத்துறதுலயும் போட்டி போட போறா. ஏண்டி ரூபா, ஃபர்ஸ்ட் நைட்லயும் உங்களுக்குள்ள போட்டி தானா? ஆமா, ஃபர்ஸ்ட் நைட்லயும் போட்டி, குழந்தை பெத்துக்கிறதுலயும் போட்டி. இந்த போட்டியில ஸ்ட்ராங்கா இருக்கிறது அவளா நானான்னு தெரிஞ்சிடும். எண்ணி 10வது மாசம் என் குழந்தைய நான் கொஞ்ச நேரம் இல்லையா பாருங்கடி. ஐயோ, என்னடி இது? குழந்தை பெத்துக்கிறதுல கூட போட்டி? இதெல்லாம் கடவுளா பார்த்து கொடுக்கிற பாக்கியம்னு சொல்லுவாங்க. நீ எங்க நிக்கிற? சின்ன பொண்ணுங்களா அதெல்லாம் பார்க்க கூடாது, மனசு கெட்டு போயிடும். போய் தூங்கு. போ. நான் சின்ன பொண்ணா? எனக்கு ஒண்ணு தெரியாத? உனக்கு தான் ஒண்ணு தெரியாது. ஒரு ரசனை, ஒரு வெட்டு, ஒரு உரசல், ஏதாவது ஒரு சில விஷயம் நல்லா சாப்பிட தெரியும். சரியான சாப்பாட்டுறாம கொரடியிலே அடிப்பேன். கொடி இது கொஞ்சம் குறைச்சது இல்ல. எனக்குன்னு வச்சிருந்த கர்ப்பத்தோட மாத்திரைகளை அவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டீங்க. இப்ப மாத்திரைங்க இல்லாம எனக்கு எப்படி? பைத்தியக்காரி, இதுக்குதான் கோவப்படுறியா? கர்ப்பத்தட மாத்திரைங்க அந்த பசங்க கிட்ட இருந்தாதான் அவங்களுக்கு குழந்தை பிறக்காது. என்னங்க இவ்வளவு மாத்திரை? மாத்திரையா? சச்சா, என்ன கூடிய சீக்கிரமே மேனேஜிங் டைரக்டர் ஆக்க போற மந்திரம் இது. யார் கொடுத்தாங்க? மாத்திரை யார் தருவா? டாக்டர் தான். என்னுடைய ஃபேமிலி டாக்டர், வெல்விஷர், காட்ஃபாதர் எல்லாமே அவர் தான். ரூபா, தினம் இந்த மாத்திரையில ஒண்ணு சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமே நீ அம்மா, நான் அப்பா. அப்புறம் இந்த சொத்துக்கெல்லாம் நான் தான் அதிபதி. நிஜமாவா? சத்தியமா. நீ தினம் இந்த மாத்திரையில ஒண்ணு சாப்பிடு. 10வது மாசம் நீ மம்மி, நான் மேனேஜிங் டைரக்டர். நிச்சயமா? நான் மம்மி ஆயிட்டேன். அப்புறம் அவளை டம்மி ஆக்கி மூலையில உட்கார வச்சிருவேன். நீங்க எம்டி ஆகி ஆபீஸ்ல உட்காருவீங்க. அப்புறம் உங்க அண்ணன் ஒரு சிகரெட் கூட உங்ககிட்ட தான் கையெழுத்து. நீ வேணா பாரு. பார்க்கத்தான் போறேன் அவளை ஒரு கை. என்ன இந்த போட்டியில ஜெயிச்சிட முடியுமா என்ன? நான் இருக்கேன், மாத்திரை இருக்கு. உனக்கு என்ன சந்தேகம்? இந்த பாரு, டெஃபினட்டா நீ தான் முதல்ல மதர். டோன்ட் பாதர். ஏங்க என்ன? உங்களை ஒண்ணு கேட்கணும். ரைட்டா பண்ணிட்டுமா? ஷூ அது இல்லைங்க. உங்க தம்பி பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனாமே, பலசாலியாவும் சாமர்த்தியசாலியாவும் இருப்பாரோ? நோ டவுட், நான் தான் சாமர்த்தியசாலி. இல்ல, உங்க அண்ணன் தான் பெரிய பாடி பில்டர், பலசாலின்னு அவ பெருமையா பேசிக்கிட்டாளா? யார் சொன்னது? நான் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் தெரியுமா? உஷா ஆபீஸ் கீயே அப்பா அவங்கிட்ட இருந்து வாங்கி என்கிட்ட கொடுத்துட்டாரு. சரி, நீ அவனை பத்தி கேக்குற? அதுக்கு இல்ல, முதல்ல எங்க அவ குழந்தைய பெற்றுடுவாளோ, போட்டியில ஜெயிச்சிருவாளோன்னு தான் கேட்டேன். எத்தனை தடவை தான் கேட்பேன்? அவன் தான் ஸ்போர்ட்ஸ்மேன், நான் தான் பாடி பில்டர். ஃபர்ஸ்ட் நைட் நமக்கு தானே. அவனை பத்தியே நொய்யங்கிறிய? அதுக்கு இல்லைங்க, மூத்த மருமகனா. எனக்கு முன்னால ஒருவேளை அவ குழந்தை பெற்றுட்டா போட்டியில நான் தோத்து போயிடுவேன். அதுக்காகத்தான். நிச்சயமா நீ தான் ஜெயிக்க. ஏன்னா அவனை பத்தி எனக்கு தெரியும். முதல்ல உனக்கு தான் குழந்தை பிறக்கும். ஏன் சொல்லு? ஏன்னா அவங்கள விட ஒரு நிமிஷம் முன்னாடி நம்ம தான் ரூமுக்குள்ள வந்தோம்.
2 செகண்ட் முன்னாடி லைட் ஆஃப் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நான் அவளை ஜெயிச்சாகணும். அவ்வளவுதானே? உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். முதல்ல லைட் ஆஃப் பண்ணு.